அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியை விட மன வருத்தத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது? புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த குரு பயிற்சியாக குரு பயிற்சி அமைய போகிறது. இந்த குரு பயிற்சியில் எப்பேற்பட்ட மாறுதல், குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறுகிறாருங்க. அது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானத்தில் இருந்து சகாயஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. அப்படி மாறுவதன் காரணமாக எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிக அற்புதமாக கிடைக்கிறதுங்க. லாபஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைப்பதன் காரணமாக நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு குரு பயிற்சியாக பார்த்து இந்த குரு பயிற்சியிலாது நல்லது நடந்து விடாத நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா என தினம் தினம் எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய, அதிலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள், வேதனைகள் வாழ்வில் நிரம்பி இருக்கிறது, மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக தானே இருக்கிறார்கள், எனக்கு நல்ல நேரமே பிறக்காதா என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல நேரம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறியிருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுவது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை என்பது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதன் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் கும்பராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை தருவாருங்க. தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என 2 இடங்களுமே அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 7.5 சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு விதமான இன்னல்களை குறைத்து அதீத நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கு என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவானுடைய சஞ்சார நிலை. அதே சமயம் குரு பகவானிடமிருந்து அதீத நன்மை கிடைக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் குரு பகவானின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டபடி அனைத்து விதமான சுப காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. சுப காரியங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு. எனவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் குடும்ப சூழ்நிலையில் கிடைக்க போகிறதுங்க. ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பாராத அற்புதமான பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையில புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமாக சஞ்சரிப்பதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்குங்க. ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் சிறப்பாக இருப்பதால் குழந்தை பாக்கியம், திருமணம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. 7.5 சனியாக இருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ஏனென்றால் பெரிய அளவிற்கு சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் மிக வலிமையுடன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம். மேலும் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் தனவரவு என்பது அதிகரிக்க போகிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகளை குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நன்மையும் முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதீத வளத்துடன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக சில நன்மைகள் கிடைக்குங்க. சனி பகவான் ஜென்மராசியில் அமைந்திருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும். அந்த சலுகைகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. நீங்கள்
நீங்கள் நினைத்தபடியே நிரந்தர அரசு வேலை வாய்ப்புல பல நன்மைகள் போன்ற அனைத்தும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். இதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. உத்தியோகம் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான மாறுதல்கள் நடைபெறப் போகுதுங்க. ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது 9 மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அதீத லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தொழில்துறையில கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பும் அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கிறது. கோடீஸ்வரர் ஆவதற்கான யோகமும் நிரம்பி இருக்கிறது என்பதை தொழில்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் சுப பார்வையும் உறுதிப்படுத்துகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செய்தால் அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மத்திய மாநில அரசுகளின் உதவி மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் மிக அற்புதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க. தொழில் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சாதனை புரியக்கூடிய அளவிற்கு கலைத்துறையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு பின்னடைவு எதுவும் இல்லை. மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் நீங்களே செய்யும் போது மக்களிடம் செல்வாக்கு அதிகரிப்பதோடு வெற்றியை தேடி தரக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு மிக அற்புதமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் விரும்பியபடியே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் குரு பகவான் வலுவாக சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக அதீத நன்மை தரக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. பெரிய அளவிற்கு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. லாபமும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்க போகிறதுங்க. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைகிறது. பண்ணை நிலம் அமைத்தல், சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற யோகம் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. அதை விட கூடுதல் சிறப்பாக எனக்கு புதையல் வேண்டாம், மகிழ்ச்சி மட்டும் இருந்தாலே போதும், வாழ்வில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பு பொன்பொருளை விட அதீத மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் குரு பகவான் உருவாக்கி தருவாருங்க. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கும்பராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான். அவர் அதீத பலத்துடன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் திருமணம், குழந்தை வாக்கியம் உட்பட பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையும் சரி வெளிவட்டாரமும் சரி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.